ஒரு விளையாட்டு வீரன் எல்லா போட்டியிலும் கலந்துப்பான். ஒரு போட்டியை மட்டும் தவற விட மாட்டான். ஏன்னா எல்லா போட்டியிலும் தோல்வி தான் அவனுக்கு கிடைக்க தவிர வெற்றியே கிடைக்காது. இப்படி போகும்போது இவன் விளையாடுனாலே எல்லா ஊர் மக்களோ எல்லாருமே ரிலேஷன் எல்லாமே சொல்கிறது, இவன் விளையாட வந்தாலே தோற்று தான் போவான், எதுக்கு விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாருமே கிண்டல் கேலி இப்படி தான் பண்ணுவாங்க. இவன் மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு. உடஞ்சி போயிட்டு ரொம்ப தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணுவான். நம்ம நல்லா தானே விளையாடுறோம், ஏன் இப்படி தோற்று போகிறோம், தோக்கதாக என்ன ரீசன் தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். அப்படி ஃபீல் பண்ணும்போது அவர் கோச் வருவார். கோச் ஏன்ப்பா இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பார். என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி தோற்று போகிற அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவன் சொல்லுவான், நான் நல்லா தான் விளையாடுறேன், நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அப்படி இருந்தும் நான் எல்லா போட்டியிலும் தோக்குறேனே, அதுக்கான ரீசனே தெரியல கோச் அப்படி சொல்லுவான். அதுக்கு அந்த கோச்சு சொல்வார், எல்லாத்துக்குமே மனசு தான்ப்பா காரணம், லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லித்தரேன், நீ அதை ஃபாலோ பண்ணு, அதுக்கப்புறம் போட்டியில் கலந்துக்கோ, நீ ஜெயிக்கிறியா இல்லையான்னு மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். சரிங்க கோச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோச் சொல்லி கொடுப்பாரு. லா ஆஃப் அட்ராக்ஷன்னா உன் மனசை ஃபஸ்ட்டு கட்டுப்படுத்தணும். உன் மனசை எப்போ பார்த்தாலும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜினேஷன் உனக்குள்ளே கொண்டு வரணும். கொண்டு அந்த விளையாட்டில் நீ ஜெயிச்சிட்டேன் அப்படியே திங்க் பண்ணு. அப்போனா தான் நீ ஒரு விளையாட்டை அந்த ரியல் லைஃப்பில் கொண்டு வர முடியும். நம்ம மனசு தான் தோற்றுருவோன்னு நினச்சா தோற்று தான் போவோம், ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சா நம்ம ஜெயிப்போம். நீ லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணு, அதுக்கப்புறம் விளையாடு, அதுக்கப்புறம் உனக்கு எப்படி இருக்கு பாரு அப்படி சொல்லுவான். அதேமாரி இவன் போவான், தனியாக உட்காந்துட்டு இவன் ஜெயிச்ச மாரியே ஃபீல் பண்ணுவான். நம்ம ஜெயிச்சிட்டோம், கப்பு வாங்கிட்டோம், நம்ம கையில் கப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம ஜெயிச்சிட்டோம், கப்பு வாங்கிட்டோம், கப்பு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மேஜிக்கை கொண்டு வருவான். அவனுடைய இமேஜினேஷன் எல்லாத்தையும் கொண்டு வருவான். கொண்டு பாசிட்டிவ் திங்கிங் அவனு உள்ளே போயிடும். அந்த நெகட்டிவ் தாட் வெளியே வந்துடும். வந்துட்ட பிறகு அதே ஸ்போர்ட்ஸ் விளையாடுற இடம்தான், அதே கோச்சு தான், அதே கப்பு, அதே மக்கள், அந்த இடத்த போய் விளையாடுவான். விளையாடும் போது ஜெயிச்சிடுவான். அந்த ஆட்டத்தில் ஜெயிச்சிட்ட பிறகு கப்பு வாங்கினா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், நம்ம வாங்கிட்டுமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ அந்த கொப்பு அவன் வாங்கினதுக்கு ஒரே ரீசன் லா ஆஃப் அட்ராக்ஷன். அவன் மனசு ஃபஸ்ட்டெல்லாம் தோத்துருமோன்னு ஒரு பயத்தில் விளையாடுவான். ஏன்னா இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு விளையாட்டில் விளையாடுனாலும் அந்த ஆட்டத்தில் விளையாடி ஜெயிச்சிட்டான். அதனால தாங்க சொல்கிறேன், லா ஆஃப் அட்ராக்ஷன். மனசை நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணுறதை மட்டும்தான். நம்ம பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவாக நடக்கும், நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவாக தான் நடக்கும். நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்தினா நம்ம எல்லாத்துலேயுமே வின் பண்ணலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.